எட்டிவிடும் இமயம் புதியதோர் இசை பயணம் பாடல் தரும் ஊக்கம் புதுவிடியல் பூக்கும். எட்டிவிடும் இமயம் புதியதோர் இசை பயணம் பாடல் தரும் ஊக்கம் புதுவிடியல் பூக்கும். இது புது விடியல் படைப்பகத்தின் ஓர் இசை பாமாலை. சுனோ செயற்கை நுண்ணறிவு துணையுடன் உருவாக்கப்பட்டது. 10 கவிஞர்கள் இங்கு பாடலாசிரியர்களாக பரிணாமம் பெற்றுள்ளார்கள். கவிதைகள் ஏட்டுக்குள் மட்டும்தான் கூடு கட்டி இருக்கும். ஆனால் பாடல்கள் காற்றிலேறி உலகெங்கும் பறக்கும். நிறைய பாடலாசிரியர்கள் வெளிப்பட காலம் கனிந்துள்ளது. எங்களின் புதிய முயற்சிக்கு, புதிய இசை பயணத்திற்கு உங்களின் அன்பும் ஆதரவும் நிறைய தேவைப்படுகிறது. சமுதாயத்திற்கு ஊக்கம் தரும் இந்த பாடல்களை ஊக்குவிக்க வேண்டியது உங்கள் பொறுப்புதான். 10 பாடல்களுக்கான ஊக்கத்தொகை ரூபாய் 100 மட்டும்தான். அனுப்புங்கள், ஆதரவு அளியுங்கள். புதிய விடியல் பிறக்கட்டும். நான் தான் விடியல் குகன். இந்த A1 இசை பாமாலையை தொகுத்து வழங்குபவன். இது ஒரு புது முயற்சி. உங்கள் அன்பும் ஆதரவும் தான் இந்த செடியை நன்கு வளரச் செய்ய வேண்டும். இதில் பல கவிஞர்களின் பாடல்கள் இடம் பெற்றுள்ளன. இதில் என்னுடைய ஊக்கம் தரும் பாடலும் ஒன்று உள்ளது. இதோ அதை கேளுங்கள். அறிவென்பது விதைப்பு, செயல் என்பதே வளர்ப்பு. விதை மரமாக வேண்டும் உழைப்பு, அறிவு செயலானால் தான் கிடைக்கும் மதிப்பு. அறிவென்பது விதைப்பு, செயல் என்பதே வளர்ப்பு. விதை மரமாக வேண்டும் உழைப்பு, அறிவு செயலானால் தான் கிடைக்கும் மதிப்பு. ஆதலால் அறிவை நம்பிடு, திறனை வளர்த்திடு, ஆற்றல் பெற்றிடு, தயக்கம் விரட்டிடு, துணிந்து தொடங்கிடு, தொடர்ந்து செயல்படு. தோல்வி வந்தாலும் திருத்தி செயல்படு, வராத வெற்றியை வளைத்து பிடித்திடு. இமயத்திலே கொடி நாட்டிடு நாட்டிடு. விதைக்குள்ளே மரம் இருக்கு, ஆனால் விதைத்தால் தான் மரம் முளைக்கும். வளர்த்தால் தான் காய்கனி கொடுக்கும். விதைத்தா விதை வைத்திருந்தால் என்ன கொடுக்கும்? விதைக்குள்ளே மரம் இருக்கு, ஆனால் விதைத்தால் மரம் முளைக்கும். வளர்த்தால் காய்கறி கொடுக்கும். விதைக்கா விதை வைத்திருந்தால் என்ன கொடுக்கும்? அறிவை நம்பிடு, திறனை வளர்த்திடு, ஆற்றல் பெற்றிடு, தயக்கம் விரட்டிடு, துணிந்து தொடங்கிடு, தொடர்ந்து செயல்படு. தோல்வி வந்தாலும் திருத்தி செயல்படு, வராத வெற்றியை வளைத்து பிடித்திடு. இமயத்திலே கொடி நாட்டிடு. இவர் கவிஞர் சேந்தை இரா ஷெழியன். தமிழ் ஆர்வமிக்க இவர் கவிதைகளை சுவாசிக்கக்கூடியவர். சந்த கவிதைகள் இவருக்கு தாராளம். அதனால் எழுதுகிறார் ஏராளம். ஊக்கந்தரும் பாடல்கள் இவரிடம் உற்சாகம் கொள்கின்றன. இதோ வருகிறது இவரின் ஊக்கம் தரும் ஓர் இனிய பாடல். சின்ன சின்ன கனவ சேகரிக்க பழகு, இன்னை எட்டும் கனவ விடாம தொடரு. நம்பிக்கைதான் வெற்றியின் சிறகு, தளராத உழைப்புதான் வெற்றிக்கு உணவு. உலகம் சுத்தணும் உன் பேரு, ஊன்றி நிற்கணும் உன் வேறு. ஓடி பாயணும் உன் ஆறு, பேரு நிற்கணும் ஆண்டு பல நூறு. எறும்பு போல இருக்க, கரும்பு போல இனிக்க, வாழ்ந்து காட்டடா இது வாழ்த்து பாட்டடா. விரதி வீடு வெறுப்புதான், நீ புரட்டி போடும் நெருப்புதான்.
இவர் ஒதியத்தூர் கவிச்சுடர் அருண் ஆசிரியர். அருமையாக கவிதை எழுதுவார், இனிமையாக பாடல் பாடுவார். வருங்காலத்தில் இவருக்கு ஒரு சிறப்பான இடம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தெரிகிறது. அதற்கு ஆதாரமாய் நாளைய உலகிற்கு நம்பிக்கை ஊட்டும் இவரின் பாடல் இதோ வருகிறது. ஓடடா ஓடடா ஓடடா. சரித்திரம் உன்னை நினைவில் கொள்ள சாதனை செய்யடா. நரித்தன கூட்டம் நசுக்கி அழித்திடும், விழித்துக் கொள்ளடா. நாளைய உலகம் உனக்கு இருக்கு, நம்பிக்கை வையடா. லட்சிய தீபம் நெஞ்சில் ஏந்தி முயற்சி செய்யடா. எழுந்திடு தோழா, தூங்கியது போதும். விழித்திடு தோழா, விடியல் நமதாகும். இளையவர் கூட்டம் நம்பிய உலகம் சுழலுவதை பரடா. நம்பிக்கை விதையை விதைத்து நீயும் நடை போடடா ஓடடா ஓடடா. இவர் கவிப்பிரியை கங்கா. நீதிமன்றத்தில் சுருக்கெழுத்தர் பணி. ஆனால் இவரின் உள்ளம் எப்போதும் கவித்துவமானது. எப்போதும் இயற்கையை இவரின் உள்ளம் ஆராதிக்கும். இங்கும் இவரின் உள்ளம் இயற்கை அழகில் மூழ்கி துள்ளுகிறது. எல்லோரும் எப்போதும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்பதற்கு உந்துதலாக இதோ இவரின் பாடல் இங்கே துள்ளுகிறது. துள்ளும் நதி போலவே உள்ளம் தினம் துள்ளுதே, அள்ளும் இன்பம் கோடி என்று ஆனந்தம் கொள்ளுதே. வாழ்வு இங்கே நலம்தான் என்று ஆனந்தம் பாடுதே, மகிழ்வு மனதுள் என்றும் துள்ளாட்டம் போடுதே. காணும் இயற்கை காட்சி இதயத்தை நினைக்குதே, கால சுவடுகளை மனசு மகிழ்வோடு நினைக்குதே. வரும் நாட்களை எல்லாம் வரவேற்று வளமாக வாழ்ந்திடுவோம். துள்ளும் நதி போலவே உள்ளம் தினம் துள்ளுதே, அள்ளும் இன்பம் கோடி என்று ஆனந்தம் கொள்ளுதே. வாழ்வு இங்கே நலம்தான் என்று ஆனந்தம் பாடுதே, மகிழும் மனதுள் என்றும் துள்ளாட்டம் போடுதே. காணும் இயற்கை காட்சி இதயத்தை நினைக்குதே, கால சுவடுகளை மனசு மகிழ்வோடு நினைக்குதே. நாமக்கல் கவிஞர் சரவணன் ஆசிரியர். மாணவர்களை எப்போதும் நல்வழிப்படுத்தும் இவர் தமிழ் ஆர்வமும் சமூக பற்றும் கொண்டவர். நன்கு பாடுவார். முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை என்று ஊக்குவிக்கும் இவரின் பாடல் இதோ வருகிறது.
முடங்கி கிடந்தால் மூளையும் அழுங்கும். முயற்சி செய்தால் கனவுகள் நிஜமாகும். முயன்றிடு தோழா, முயன்றிடு தோழா, முடியாதது எதுவும் இல்லை. முயன்றிடு தோழா, முடியாதது எதுவும் இல்லை. காத்து கிடந்தால் காலம் கரைந்திடும். கனவுகள் மெல்ல கலைந்து போய்விடும். எறும்பும் ஊரக்கல்லும் தேய்ந்திடும். சிற்றொலியும் செதுக்க செதுக்க சிலையும் எழுந்திடும். முயன்றிடு தோழா, முடியாதது எதுவும் இல்லை. முயன்றிடு தோழா, முடியாதது எதுவும் இல்லை. இவர் தனலட்சுமி ஆறுமுகம். இவர் அவ்வப்போது கவியரங்க மேடைகளில் வலம் வருபவர் என்பதோடு ஓர் அழகுக்கலை நிபுணர். ஆதலால் எப்போதும் அழகாக இருப்பார். அருமையாக கவிதையும் படைப்பார். பூவாக இருக்கும் பெண் புயலாக மாறுவாள் என்கிறார். பெண்களின் போர்க்குணம் எழுச்சி பெற உந்துதலாக இதோ இவரின் பாடல். மிருகங்களுக்கு நகங்கள் பற்கள் இருக்கு. கடித்து கீறி போராட தேனீக்கள் சீறி வந்து கொட்டுவது. எதிரிகள் விட்டு பயந்தோட யானைக்கு இருக்கு தந்தம் தும்பிக்கை. அது தன் இனத்தை காத்து வாழ்வதற்கு. அச்சம் தவிர்த்திடு பெண்ணே, இறைவன் கொடுத்த அறிவாயுதம் கொண்டு வீரத்தோடு வாழ்ந்திடு. கம்புள்ள மாடு ஓடி ஒளியாது. தெம்போடு எதிர்த்து போராடும். கொம்பிலா முயலு எதிர்த்து நில்லாது. ஓடி ஒளிஞ்சுதான் உயிர் பிழைக்கும். பயந்தும் இரண்டும் தொடர்ந்து போகாதே. நிமிர்ந்த நடை போடு. தப்பிக்கும் போராடும் குணமியல்பு. துணிந்து போராடு. இவர் கவிமுகில் அறிவுடை நம்பி. அரசு பணி நிறைவு செய்து 10க்கு மேற்பட்ட கவிதை கதை நூல்கள் வெளியிட்டு மன நிறைவு காணும் இவர் திடமான திண்டுக்கல்காரர். விதை போல் எழுந்து மரம் போல் மாநிலத்திற்கு பயனளித்து வாழ வேண்டும் என்று மானுட சமூகத்திற்கு ஊக்கம் தரும் பாடல் வழங்குகிறார். இதோ கேளுங்கள். காலம் அறிந்து கடமையாற்று. கடின உழைப்பை செயலில் காட்டு. மானமும் வீரமும் மனதிற்கொண்டு வாழ பழகி வெற்றியை மீட்டு. விதை போல் விழுந்து விருட்சமாயெழு. விண்ணை போல் பரவி விசாலமாக. மண் போல் பண்பட்டு மக்களை வாழவை. மழை போல் பொழிந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்து. நீராக வந்து தாகம் தீர்த்துவை. நதி போல் ஓடி நானிலம் செழிக்க செய். உலகமே உன்னை வணங்கும். உன் புகழ் நிலைக்கும். அடையும் தருணம் உவகை கொள்ளும். நாளாய் மலரும் படைப்பின் ரகசியம். அடைந்திடும் வேளை பரவசத்தாலே மனமும் குளிரும். சுற்றி சுற்றி வரும் பூமி நம்மை விட்டு விலகாது இருப்பது போல வாழ்க்கை சூத்திரம். அறிந்திடும் போது வழிகள் நமக்கு தானாய் அமையும். விதை போல் விழுந்து விருட்சமாய் எழு. விண்ணை போல் பரவி விசாலமாக. மண் போல் பண்பட்டு மக்களை வாழவை. மழை போல் பொழிந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்து. நீராக வந்து தாகம் தீர்த்துவை. நதி போல் ஓடி நானிலம் செழிக்க செய். உலகமே உன்னை வணங்கும். உன் புகழ் நிலைக்கும். இவர் கவிஞர் உடுமலை லட்சுமி. கவிதை எழுதுவார், கதையும் எழுதுவார், நன்கு பாடலும் பாடுவார்.
தமிழ் கலை இலக்கிய அமைப்புகளில் பொறுப்பாளராகவும் செயல்படுவார். நாடெங்கும் செழிக்க நல்லதொரு ஊக்கப்பாடல் தந்துள்ளார். இதோ கேளுங்கள். கம்பரும் வள்ளுவரும் இளங்கோவும் பாரதியும் வாழ்ந்த இந்த திருநாட்டில் வாழ்வது பெருமை என்று வாழ்ந்திடுவாய். தமிழன் என்று சொல்லிடுவாய், தலை நிமிர்ந்து நின்றிடுவாய், பெண்ணுரிமை காத்திடுவாய், லஞ்சப்பையை விரட்டிடுவாய். சமதர்மம் ஓங்கிட சமத்துவம் தழைத்திட தளராது போரிடுவாய். நாம் நாடெல்லாம் செழித்திட நாளுமே உழைத்திடுவாய். நல்வாழ்வும் பெற்றிடுவாய். தென்றல் காற்றை போலே சிரித்திடுவாய். தென் தமிழில் பேசி மகிழ்ந்திடுவாய். எடுத்து செல்ல எதுவுமில்லை, கொடுத்து செல்ல கண்கள் உண்டு. கண்தானம் செய்திடுவாய், இரத்த தானம் செய்திடுவாய். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டு என்று பேரும் புகழும் பெற்று வாழ்ந்திடுவாய். நாடெல்லாம் செழித்திட நாளுமே ஒழித்திடுவாய். நல்வாழ்வும் பெற்றிடுவாய். தென்றல் காற்றை போலே சிரித்திடுவாய். என் தமிழில் பேசி மகிழ்ந்திடுவாய். இவர் சென்னை SV ராகவன். சின்ன சின்ன கவிதைகளாய் நிறைய சுட்டு சுட்டு போட்டுக்கொண்டே இருப்பார். சமுதாயத்தை மாற்றக்கூடிய வாக்குரிமையை பணத்துக்கு விற்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் இவரின் பாடல் இதோ வருகிறது. விற்காமல் நாட்டை வளர்த்துங்கள். நல்லவர் வந்து நாட்டை ஆளச் செய்யுங்கள். வரலாற்றை மாற்றும் மக்கள் ஆட்சி, மனித குலத்தின் உயர்மாட்சி. மக்கள் அனைவரும் மன்னராகும் காட்சி. எல்லோரும் சமமென காட்டும் சாட்சி. ஒற்றை விரல் மை தீட்டும் பொத்தான் தட்டத மாற்றம். மாற்றம் தர வேண்டும் ஏற்றம் என்றுமாக கூடாது ஏமாற்றம். வாக்குக்கு வெகுமானம், நாட்டுக்கு அவமானம். வைக்கும் அடமானம், போக்கும் தன்மானம். வாக்கை விற்காமல் நாட்டை வளர்த்துங்கள். நல்லவர் வந்து ஆளச் செய்யுங்கள். இவர் கவிஞர் ஜெயா வேதாசலம். கதை, கவிதை, கட்டுரை என்று பலவித நூல்கள் வெளியிட்டுள்ளார். அருமையாக பாடுவார். தொண்டு நிறுவனத்தின் மூலம் சமூக சேவைகளிலும் ஈடுபடுவார். மது பிரியர்களை திருந்தச் சொல்லி வருந்தி பாடுகிறார். நீங்களும் கேட்டு பாருங்களேன். போதையே எனும் பாதையில் விழுந்து கிடக்கும் வேளையில் நீயும் மூழ்கி கிடக்கிறாய். போதையில் உன் குடும்பம் தத்தளிக்கிறது வீதியில். திருந்து திருந்து திருந்தா நிலைக்கு வருந்து. திருந்த அதுவே மருந்து. திருந்திய வாழ்வு விருந்து. உன்னிடம் இருப்பதை பறித்து சேர்க்குது மது கடை சில்லறை. பூனை தூங்கும் இடமானது எரியாத உன் வீட்டு அடுப்பங்கரை. ஊருறங்கும்
நேரம் உன்னாட்டம் அது நின்றால்தான் உன் வீட்டில் கொண்டாட்டம் சுவராக நீ இருந்து வரைந்திடு சித்திரம் விழுதாக நீ தாங்கினால் எழும் உன் குடும்பம் உன்னிடம் இருப்பதை பறித்து சேர்க்குது மதுக்கடை சில்லறை உனை தூங்கும் இடமானது எரியாத உன் வீட்டு அடுப்பங்கரை ஊருறங்கும் நேரம் உன்னாட்டம் அது நின்றால்தான் உன் வீட்டில் கொண்டாட்டம் சுவராக நீ இருந்து வரைந்திடு சித்திரம் விழுதாக நீ தாங்கினால் எழுமும் குடும்பம் திருந்து திருந்து திருந்த நிலைக்கு வருந்து திருந்த அதுவே மருந்து திருந்திய வாழ்வு விருந்து